வேற ஏன் செய்யணும் இயற்கை வழி வேளாண்மை? இப்ப இந்த ஆத்தா இருக்காங்க, இன்னைக்கு அவங்களால வேகமான ஒரு சூழல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 15 வயசு பெண்ணுக்கு இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கு. இப்ப அந்த ஆற்றல், அந்த உயிர் தன்மை, அந்த ஆளுமை திறன் எதுவுமே இல்லை. அன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள், அப்ப இன்னைக்கு கூடிய உணவு முறைகள், அதற்கான ஒரு மாற்று சித்தாந்தம் நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு சூழல். வேற வேற இயற்கை வழி வேளாண்மை என்பது செலவினம் குறைவா இருக்கு. ரசாயன விவசாயத்தில் செலவுகள் அதிகப்படியா இருக்கு. ஓ, இயற்கை வழி வேளாண்மை என்பது தற்சார்பு நிலையில இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதானா இன்னும் இருக்கா? ஏன் செய்ய வேண்டும்? நிறைய அது நோய்கள் அப்படின்றது பல்வகையான நோய்கள் இருக்கு. புரியாத நோய்கள் நம்மள ஆளாக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய சூழல்ல நெருக்கடிகள் இருக்கும். வேற ஏன் செய்ய வேண்டும்? குழந்தையின்மை அந்த சூழல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வேற தாய்ப்பால்லையும் நஞ்சு கலந்துருக்கு. வேற இயற்கை வழி வேளாண்மை செய்வதனால பாரம்பரிய அறிவுகளையும் பாரம்பரிய அறிவு நுட்பங்களையும் பாரம்பரிய விதைகளையும் பாதுகாக்கப்படலாம். வேற வேற நமக்கு உயிரோட்டமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நீர். நீர் என்னவா இருக்கு இன்னைக்கு? ஒண்ணு, நீர் குடிச்சோம் அப்படின்னா உயிரை பாதுகாக்கப்படணும், நோய் இல்லாம உருவாக்கப்படணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீரை குடிச்சோம் அப்படின்னா நோய்கள் அது அதிகப்படுத்துது. அந்த நீரால உடலுக்கு பல்வேறு விதமான புதிய புதிய நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம மீள்வதற்கான ஒரு சூழல் தான் இயற்கை வழி வேளாண்மை. இதுதானுங்களா? சரி, அப்ப வளமிழந்த நிலம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்களா? கடந்த ஒரு 70 ஆண்டுக்கு மேலாக நம்ம ரசாயன உரங்கள் இல்ல, உப்புகள் போட்டதனுடைய விளைவு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த வளமிழந்த நிலத்தை வளமுள்ள நிலமாக மாத்தணும் அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? சரி, அன்னாருடைய தன்மை என்ன அப்படின்னா 2 to 3 ஆண்டுகள்ல இயற்கை வழி வேளாண்மையில மூலமாக மண்ணை வளமாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எத்தனை வருஷத்துல நிலத்தை வளமாக்க முடியும்? ஒரு வளமிழந்த நிலத்தை வளமுள்ள நிலமாக மாத்தணும்னா எத்தனை வருடம் ஆகும்? ஒரே ஆண்டு. வேற 6 மாதங்கள். சரிதானா? வேற உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 5 ஆண்டுகள். முன்னாடி இருந்த நிலத்தோட தன்மையை விட இன்னைக்கு மிக மோசமான இறுக்கமான ஒரு சூழல் இருக்கிறதுனால காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அப்ப அது எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதுதான் இப்ப வளம் இழந்து போச்சு, நம்ம ரசாயன உரம் போடுறோம், எல்லாமே போடுறோம், இப்ப வளம் குறைந்து போச்சு, எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லல. இப்ப உங்க மகன் சொன்னாரு 5 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அன்னார் சொன்னாரு ஒரு 3 ஆண்டுகள், 2 to 3 ஆண்டுகள், ஒரு ஓராண்டுன்னு சொன்னாங்க. அந்த அன்னார் ஒரு 6 மாதங்கள் சொன்னாங்க. அப்ப அந்த வளம் ஆகுவதற்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு, எத்தனை வருஷத்துல வளம் ஆகும்? அப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப வளமிழந்த நிலத்தை நம்மளால 6 மாதங்கள்ல வளமுள்ள நிலமாக மாற்ற முடியும். அப்ப இந்த மண்ணுக்கான
குணாதிசயங்கள் இருக்குல்ல, பல்வேறு சூழல்கள் வந்து இருக்கு. அப்போ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு, பண்பு குணநலங்கள் வந்து மாறுபடும். அப்ப ஒரு இப்ப அந்த வளம் இழந்த நிலத்தை வளமாக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 விதமான ரகங்கள் கொண்ட ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ, 20 இருந்து 25 கிலோ விதை விதைச்சிட்டீங்க அப்படின்னா, முதல் உழுதுட்டு விதைச்சிட்டீங்க அப்படின்னா 30 தினங்கள் வந்து மடிச்சு உழுதணும். ஆமா ஆமா ஆமா, நான் என்னென்ன விதைகள்னு சொல்றேன். பலதானிய விதைப்பு, பலதானிய விதைப்பு, அதுக்கு பேர் வந்து பலதானிய விதைப்பு. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. இப்ப எண்ணெய் வித்துகள் இருக்குல்ல, என்னெல்லாம் இருக்கும், ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னா எல்லாம் எல்லாரும் கடலை, எள்ளு, தேங்காய், இல்ல விதைகள், தேங்காய் சேர்க்காதீங்க. எள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, எள்ளு, அதான் எள்ளு சொல்லிட்டாங்க. வேற சூரியகாந்தி. அப்ப இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இப்ப தானியங்கள் எதெல்லாம் இருக்கு? தானியம் கம்பு, சோளம், கேழ்வரகு, குதிரவாளி, சாமை, வரகு, காடைக்கண்ணி. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம தானியம் எதுனே தெரியாமே இருந்துட்டு இருக்கோம். பருப்பு வகைகள் என்ன, பயர் வகைகள் ஒவ்வொன்றா சொல்லுங்க எல்லாருக்குமே. ஒன்று காராமணி, நீங்க தட்டைப்பயிர்னு சொல்லிட்டீங்க. வேற மச்சை, துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, இதை தட்டைப்பயிர் சொல்லிட்டாங்க. வேற இது வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சோம், எண்ணெய் வித்து பார்த்தோம். இரண்டாவது தானிய வகை பார்த்தோம். மூணாவது பயர் வகை பார்த்தோம். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா உரச்செடி வகைகள் இருக்கு. எதெல்லாம் உரச்செடி வகை? புளிஞ்சி, சணப்பு, தக்கை பூண்டு, வேற அவரி, புளிஞ்சி, ஆவாரை, நிறைய வகைகள் இருக்கு. சரி, இது வந்து எல்லாமே உரச்செடி வகைகள். இந்த உரச்செடி வகையோட தன்மை என்ன செய்யும் அப்படின்னா, காற்று மூலயமாகவும் சூரிய ஒளி மூலயமாகவும் தனக்கு தேவையான சத்துக்களை சேமிச்சு வேர் முடிச்சுக்களை சேமிச்சு வைக்கும். இது ஒரு சப்ளையர் செடி. இந்த செடி இருக்கிற இடத்த என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரு கத்திரிக்காய் இருக்கு அப்படின்னா அது செடியை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு செடி. இப்போ அதுக்கு சப்ளை செடி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கொத்தவரங்காயோ இல்லை ஒரு உளுந்தோ அவுரியோ செஸ்பேனியாவோ தக்க பூண்டு சனப்பு பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான நீங்க போடுறீங்களா உப்பு, யூரியா, நீங்க அது போடணும் அவசியம் இல்லை, அது சப்ளை பண்ணும் எடுத்து. அந்த வகை சார்ந்தது வந்து உரச்செடி வகைகள். வாசனை வகைகள் எதெல்லாம்? வாசனை வகைகள் சீரகம், சோம்பு, மல்லி, கடுகு, வெந்தயம், இந்த வகையான வகைகள். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சிறு வகைகள் இல்லைங்களா? அப்ப 200 கிராம். அப்ப 4 வகைகள் ஒவ்வொன்றிலையும் அப்படி 200 கிராம் எடுத்துக்கணும். ஒவ்வொன்றிலையும் 200. கடுகுனா 200, வெந்தயம்னா 200, சோம்புனா 200, இந்த மாதிரி அந்த அளவு எடுத்துக்கணும். ஒரு 4 வகை எடுத்துக்கலாம். ஸோ தானிய வகை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது சிறு வகை, அது 1 கிலோ அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 வகை எடுத்துக்கலாம், 4 வகை எடுத்துக்கலாம். கம்பு, திணை, வரகு, சாமை, குதிரவாளி, சோளம், இது ஏதாவது 5 கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றிலையும் ஒரு கிலோ. அதுக்கடுத்து என்ன பண்ணும், பயர் வகை, அது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். அப்போ என்ன செய்யலாம், 2 கிலோ அளவு எடுத்துக்கலாம். உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, மொச்சை, கொள்ளு, பனிப்பயிறு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அது 2 கிலோ எடுத்துக்கலாம். உரச்செடி வகை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தக்கப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அவரி, செஸ்பனியா, அகத்தி, இது எல்லாமே 2 கிலோ அளவு எடுத்துக்கலாம். எண்ணெய் வித்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2 கிலோ அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்தீங்கன்னா 20 to 25 கிலோ வரும். முதல் உழுதுட்டு விதைச்சிட்டிங்க அப்படின்னா 30 தினங்களை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி வரும். மண் வகையை பற்றி ரொம்ப இழந்து போன மண் வகையாக இருந்தாலும் குறைந்தபட்சம் வளர்ச்சி வந்து வரும். அந்த நேரத்தில் வந்து மடித்து உழவு செஞ்சிடணும். இரண்டாவது வந்து விதைக்கணும். விதைச்சிட்டிங்க அப்படின்னா 55 to 60 நாட்களில் பூ பிடிக்கும் தருணம். அந்த நேரத்தில் அந்த செடிக்கான குணாதிசயம் வேற ஒரு சூழல் இருக்கும். திரும்ப நிலத்துல வந்து மடித்து கொடுத்துரும். திரும்ப வந்து விதைக்கிறோம். திரும்ப பார்த்தீங்கன்னா 90 to 100 நாளில் எல்லா செடிகளும் காய்த்து தொங்கும். அப்போ அந்த செடிக்கு அந்த நேரத்தில் அந்த செடிக்கான குணாதிசயம்
பண்பு எல்லாமே மாறுபட்ட ஒரு சூழல் இருக்கும். திரும்ப மடிச்சு கொடுத்துரும். 30 60 என்னாச்சு 90 ஆயிடுச்சுங்களா? அது ஒரு 90 என்னாச்சு 180 நாள். 6 மாதங்கள்ல வளம் இழந்த நிலத்துல வளமுள்ள நிலமா மாத்துறோம். என்ன அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னா, முதல் ஏன் 30 நாள்ல கொடுக்குறோம் அப்படின்னா, மண்ணுல எந்த விதமான கரிம பொருட்களும் இல்லை நிலத்துல. அந்த நிலையில வந்து மண்ணுக்கு வந்து கழிவு கொடுத்துட்டோம் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இறந்து போன ஒரு சூழல் இருக்கு. அப்ப அதுக்கான உணவு கொடுக்குறோம். ஆரம்ப கட்டத்துல உணவு கொடுக்குறோம். அப்போ உணவு கொடுத்த உடனே என்ன செய்யணும்னா, அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்கள் வந்து வளர்ச்சி பெருகுது. மண்ணை கொஞ்சம் வலிமை கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தும். இரண்டாவது பூ பிடிக்கும் தருணத்துல வந்து அதனோட குணாதிசயம் என்ன செய்யணும், காத்து மூலியமாகவும் சூரிய ஒளி மூலம் கிடைக்கக்கூடிய தழைச்சத்தை சேமிச்சு தன்னோட வேர் முடிச்சில வச்சிருக்கும். அந்த நேரத்தில் மடிச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூடுதலான கழிவு கிடைக்கும் மண்ணுக்கு. திரும்ப என்ன செய்யணும், அதனோட வளர்ச்சி இன்னும் பல அபரிதமா வந்து வளர்ச்சி பெருகும். திரும்ப மடிச்சு கொடுத்துரும். திரும்ப காய் பிடிக்கும் தருணத்துல வந்து அதனோட தன்மை வேற ஒரு சூழல் இருக்கும். திரும்ப மடிச்சு கொடுக்குறோம். மண்ணுக்கு பலம் வந்து கூடிடுச்சு. அதுக்கு பிறகு நீங்க விவசாயம் செய்ய ஆரம்பிக்கலாம். இது முதல் முறை, ஒரு தொழில்நுட்பம். வளமிழந்த நிலத்தை வளமாக்குவதற்கான ஒரு எளிய நுட்பத்துல பாத்தீங்க அப்படின்னா பலதானிய விதைப்பு. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உழுதுட்டோம், விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. விதைச்சிட்டு கொஞ்சம் செடி வரணும். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா எருவு நிறைய குட்டுறோம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை டிராக்டர் கொடுக்குறோம்? உழவு இப்ப விவசாயம் செய்யணும் வச்சுக்கலாம், மக்கின எருவு கொடுக்கணும்னா எத்தனை டிராக்டர் கொடுக்குறோம்? 10, 5, வேற ஒரு 5லேருந்து 10 டன் கொடுக்குறோம். அப்ப இதை கூட என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அளவா வந்து கொடுக்கறதுக்கான முயற்சி வந்து எடுக்கலாம். ஊட்டமேற்றிய எரு தயாரிப்பு முறை. நீங்க மக்கின எருவில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, சாதாரண எருவா அறுக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அங்க ஊட்டம் இல்லாம இருக்கும். இப்ப மாட்டு சாணம் வந்து பார்த்தீங்கன்னா மறு வருஷம், ஆட்டு சாணம்னா அதே வருஷம். ஏன் மாட்டு சாணத்துக்கும் மாட்டு சாணத்துக்குள்ள வித்தியாசம் ஏன் அப்படி பாக்குறாங்க? மாட்டு சாணம் மறு வருஷம், ஆட்டு சாணம் அதே வருஷம்னு சொல்றோம். ஏன்? மாட்டு சாணமா? மாட்டு சாணம் வந்து ஒரு வருஷம் ஆகும். சரி, ஆட்டு சாணத்துல வேர்க்குழுவை வந்து அதிகம் வந்து அந்த மாட்டு சாணத்துல உருவாகும். அது மக்கி அது ஒரு உதிரியா இருந்துச்சு, அதை போட்டோம் அப்படின்னா அந்த வேர்பூச்சி வேரல்கள் வராது. அதுக்காக தானா எங்க சைடு அந்த மாதிரி தான். சரி, ஏன் அப்படின்னா 2 விதமான நமக்கு இது இருக்கு. ஒன்னு ஆட்டு சாணம் போட்டோம் அப்படின்னா அது ஏன் அதே வருஷம் அந்த செடி எடுத்துக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டங்கள் இருக்குல்ல, சத்துக்கள் இருக்குல்ல, அந்த சத்துக்களை வந்து ஆவி விடாம அதுக்குள்ளேயே வந்து சேமிக்கும். ஏன்னா அந்த மெழுகு போன்ற ஒரு திரவம் மூடி போல அடை இருக்கும். மாட்டு சாணத்துல வந்து அந்த தன்மை இருக்காது. போட்ட உடனே என்ன செய்யணும்னா காத்து மூலியமாக வந்து சத்துக்கள் உடனே வந்து ஆவியாயிடுது. அப்ப திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஊட்டம் கொடுக்கணும் அப்படின்னா மண்ணுக்குள்ள சேர்ந்த பிறகு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் பாக்டீரியாக்களும் உண்டு பிறகுதான் அதுக்கு ஊட்டமா மாறுது. அப்ப குறைந்தபட்சம் என்ன செய்யணும், ஒரு 6 மாதம், ஓராண்டுகள் ஆகும். அப்படி ஒரு நிலை வந்து இருந்தது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதையும் உடனடியாக பயிர் எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டு வரலாம். அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஊட்டமேற்றிய எரு தயாரிப்பு முறை. இந்த 2 மட்டும் பார்த்துட்டு அப்புறம் ஏன் வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப என்னன்னா ஒரு ஏக்கருக்கு 5 டன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அப்படி கொடுக்காம என்ன செய்யலாம் அப்படின்னா 500 கிலோ போதுமானது. அப்ப இயற்கை வழி வேளாண்மை செய்யறது பார்த்தீங்கன்னா செலவு அதிகமா இருக்குன்னு பாக்குறாங்களா? அப்ப அது எப்படி வந்து செலவு குறைக்க முடியும்? இப்ப இயற்கை வழி வேளாண்மையில வந்து செலவு குறைக்கக்கூடிய தொழில்நுட்பம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல மாடு இல்லை, ஆடு இல்லை, அதுக்கான சாணம் பாத்தீங்க அப்படின்னா யாரு வைத்திருக்கார்களோ அவங்க கையில வாங்கப்படும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிராக்டர் ஊருக்குள்ள என்ன விலை வைக்குது? ஒரு டிராக்டரோட விலை மாட்டு சாணமே இன்னைக்கு 1500 ரூபாங்க ஒரு டிராக்டர். இல்ல, இவரே தப்பா சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும், ஒவ்வொரு ஊருக்கும். ஓ சரி சரி, இல்ல ஒரு டிராக்டருக்கு மட்டும் சொல்லுங்க. இல்ல ஐயா, எப்பயுமே சொல்லும் போது வந்து கவனம் 10 அப்படின்றத வந்து இப்ப சொல்லக்கூடாது. ஸ்பெசிபிக்கா ஒரு டிராக்டருக்குன்னா என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லணும். ஒரு 1500 ரூபாய் ஆகும் அப்படின்றீங்க ஏத்துக்குழியோட. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி எங்க பக்கத்து தோட்டத்துக்காருக்கு வந்து அடிச்சார், 2000 ரூபாய் ஆயிடுச்சு ஒரு டிராக்டர்.
சாணகாருக்கு மட்டுமே 1500 கொடுத்தாங்க. எடுத்து வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு வந்து 400 கூலி வந்து 550 500 கொடுத்தாரு. அப்புறம் 100 சாப்பாட்டுக்குன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 செலவாகும். அப்போ ஒரு ஏக்கருக்கு 5 டிராக்டர் அடிச்சிங்கன்னா கூட 10,000 ஆயிடுது. இப்போ அண்ணார் சொன்ன கணக்கு வந்துடுதுங்களா? நீங்கள் 10 டிராக்டருக்கு வந்து இங்கே 10,000. ஒவ்வொரு கிராமத்துக்கும் மாறுபடும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த. ஆமாம், இதுவே வெறும் சாணமாக இருந்தால் மட்டும்தான் இது. கொஞ்சம் குப்பை எல்லாம் சேர்ந்துன்னா கொஞ்சம் ஒரு 500 200 குறையும், அவ்வளோதான். ஸோ இப்போ செலவுகள் இருக்குது. இப்போ இந்த செலவு எப்படி குறைக்க முடியும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு 5 டிராக்டர் தேவையில்லை. ஒரு ஏக்கருக்கு ஒரு டிராக்டர் வச்சு இயற்கை விளையாட செய்ய முடியும். இப்போ பலதானி விதைச்சிட்டோம், அதுக்கடுத்து என்ன செய்யணும்? ஊட்டமேற்றிய எரு தயாரிப்பு முறை. ஒரு ஏக்கருக்கு ஒரு டிராக்டர் எரு. அப்போ அந்த டிராக்டர் எருவோட என்ன செய்கிறோம்? 10 கிலோ கடலை புண்ணாக்கு, 10 கிலோ எள்ளு புண்ணாக்கு, 10 கிலோ தேங்காய் 10 கிலோ தேங்காய் புண்ணாக்கு, 10 கிலோ வேப்ப புண்ணாக்கு. ஆனால் வேப்ப புண்ணாக்கு வந்து எப்போ சேர்க்கணுன்றது சொல்கிறேன். 10 கிலோ வேப்ப புண்ணாக்கு, ஒரு 50 லிட்டர் தண்ணி, ஒரு 20 கிலோ சாணம், பச்சை சாணம், ஒரு 5 கிலோ அழுகி போன பப்பாளி, கொய்யா, வாழைப்பழம் இந்த போன்ற பழங்களை வந்து கரைச்சிக்கிறோம். இது இல்லாமல் நம்ம வீட்டில் மோர் இருந்தது அப்படின்னா ஒரு 2 லிட்டரை தயிரை வந்து அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கணும். இதை எடுத்து என்ன செய்யணும்? அந்த சாணம் மேலே வந்து கொட்டுறோம். இந்த புண்ணாக்கு எல்லாத்தையும் ஊற வச்சியோ இல்லை பவுடரா பண்ணியோ அந்த சாணத்தில் கொட்டுறோம். திரும்ப என்ன செய்கிறோம்? கலவை கலக்கிற மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா புரட்டி அப்படியே வந்து குமிச்சு வச்சிடும் நிழலில். அது மேலே என்ன செய்கிறோம்? காற்று போகிற அளவுக்கு சன்னல் சாக்கு இல்லைன்னா வைக்கோல், தென்னங்கிடுக்கு ஏதோ வச்சு மூடி வச்சுக்கிறோம். வெயில் காலமாக இருந்தால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும். மழைக்காலமாக இருந்தால் நார்மலாக விட்டுடலாம். புட்டு பதம் அளவு இருக்கணும் அந்த ஈரப்பதம். அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாளில் இந்த எரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நுண்ணுயிர்களும் பாக்டீரியாக்களும் வளர்ந்து ஊட்டமான ஒரு எருவாக வந்து மாறிடும். அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் நிலத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் பயிர் செய்கிறீங்க அப்படின்னா அடி உரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிலோ, முதல் மேல் உரம் வந்து ஒரு 100 கிலோ, இரண்டாவது மேல் உரம் வந்து ஒரு 100 கிலோ, மூன்றாவது மேல் உரம் வந்து ஒரு 100 கிலோ இப்படி பயன்படுத்தலாம். இதைய காய்கறி, பூக்கள், பழமரங்கள் தேவை அப்படின்னா இன்னும் கூடுதலாக சேர்த்து ஒரு இணைச்சி வச்சுக்கிட்டு ரேஷியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக. ஸோ இது ஒரு அடுத்த தொழில்நுட்பம். செய்யலாங்களா? சரி. இரண்டாவது, ஏன் வந்து இந்த கால்நடை இல்லாமல் போனதுக்கான காரணம் நம்ம தெரியாமல் அடுத்து போக வேண்டாம். ஸோ நுட்பத்துக்காக அது போனோம். ஏன் வந்து நம்ம ரசாயன விவசாயத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம கையில் இந்த முதல்ல ஆமாம் கிடை போடுதல், கிடை மடக்குதல். இங்கே ராமநாதபுரத்தை பொறுத்தளவு என்ன பார்த்தீங்கன்னா ஆடுகள் கிடை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சிவகங்கை, தூத்துக்குடி இந்த பகுதியில் பெரும்பான்மையாக அதை பயன்படுத்துகிறாங்க. நாளடைவுல கொஞ்சம் அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்குங்க கிடை அமைக்கும். அது ஒரு நுட்பம், பாரம்பரியமான ஒரு சூழல். ஏன் வந்து நம்ம ரசாயன விவசாயத்துக்கு போனோம் அப்படின்னா முதல் உலகப் போர் முடிஞ்சு இரண்டாவது உலகப் போர் நடந்தது இல்லையா? அப்போ இரண்டாம் உலகப் போர் முடிச்ச உடனே வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா வளரும் நாடுகள் மீது வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா கன்னு போடுறது இந்த மாதிரி சூழல் தான் இருக்கு இல்லையா? அது இல்லாமல் மறைமுகமான ஒரு தாக்குதல் அப்படின்னா வேற ஒரு பொருட்கள் மூலியமாக அப்போ அவங்களை குன்ற வைக்கிறது, அவங்களோட வளர்ந்த நாடுகளுக்கான பொருளாதாரத்தை வந்து உயர்வு செய்யறதுக்கான சூழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகள் மீது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு உரங்கள் தான். அந்த வெடிப்புக்களை வந்து மதிப்பு கூட்டி யூரியாவாகவோ அம்மோனியா குளோரைடாகவோ அம்மோனியா நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் அதுதான். அப்போ அந்த யூரியா தான் இன்னைக்கு என்ன செய்யுது? நிலத்தை மிக மோசமான சூழல். யூரியான்றது ஒரு வெப்பம், ஒரு சூடு. அந்த வெப்பமும் சூடும் யூரியன்ல இருக்கு. இப்ப யூரியா போட்டு எப்படி பயிர் வேகமா வளருதோ அதே சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மாட்டு கோமியம் இருக்குல்ல, அதை பிடிச்சி 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னாலும் பயிர் வளர்ச்சி அடையும். இப்ப யூரியா போட்டீங்க அப்படின்னா பயிர் வளர்ச்சி அடையும், ஆனா மண்ணு கெட்டு போயிடும், மண் இறுக்கமாயிடும். அந்த பசுமையை வந்த உடனே செய்யும் பூச்சியோ நோய்களோ தாக்கம் ஏற்படுத்தும். அதுக்கு விஷங்களை தெளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். சூழல் மாசுபடுத்தும், அதிகமான தண்ணியோட தேவை வந்து பயன்படும். ஆனா இந்த யூரியன் தெளிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா மண் வளமா இருக்கும்.
சூழல் கெட்டு போகாது, பூச்சி நோய்கள் வந்து தாக்காது, செலவு இல்லாத ஒரு நுட்பம். ஆனால் நம்ம இப்படி பார்க்கறது இல்லை. ஸோ இது ஒரு சூழல் இருக்கு. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பூச்சிக்கொல்லி வந்தது மட்டும் இல்லாமல், உரங்கள் வந்தது மட்டும் இல்லாமல், இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான கால்நடைகளை வந்து என்ன செய்கிறாங்க, வெளியில கொண்டு போயிட்டாங்க. அப்போ கால்நடைகள் வெளியே போன உடனே நமக்கான என்ன செய்கிறோம், ஒரு பொருள் பல பயன்கள். இப்போ மாடு இருந்தது பார்த்தீங்கன்னா, மாடு என்னெல்லாம் வேலை செய்யும், ஏர் உலகம், ரேக்கிலே போகும், வண்டி இழுக்கும், பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, நெய் கொடுக்குது, கோமியம் கொடுக்குது, சாணம் கொடுக்குது. பன்முக தன்மையை வந்து நமக்கு என்ன செய்யுது, மாடு கொடுக்குது. ஆனா டிராக்டர் கொண்டு வரோம், டிராக்டர் என்ன செய்யுது, அதுக்கு டீசல் நம்ம போடணும், ஆனா உழுகுதோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், மண் உழுகுது என்னன்னா பொலப்பொலப்பு தன்மை ஆக்காது, இருக்கத்தன்மையை வந்து உருவாக்கிட்டே இருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த புகை வெளியே வர சூழல் மாசுபடுது. நீங்க டிராக்டர் உழவு ஓட்ட ஓட்ட என்ன செய்யணும், மண்ணோட தன்மை மேலே மட்டும்தான் ஒரு அடியோ வந்து லூஸா இருக்கும், கீழே இறுகு தன்மை ஆகிட்டே இருக்கு. மண் கலர் நிலமாகவும் ஒவ்வொரு நிலமும் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு பெய்யக்கூடிய மழை தன்மை பார்த்தீங்க அப்படின்னா பெரும் வெள்ளமா பார்க்குறோம். நீங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெய்ந்த மழையை விட இன்னைக்கு பெய்யக்கூடிய மழையோட அளவு மிக குறைவு தான். ஆனா பெருவெள்ளமா பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய நிலத்துல அந்த பூமிக்கடியில் அந்த மழை நீர் சேமிக்கக்கூடிய தன்மையும் சூழலும் இல்லை. அப்ப மண் வந்து இது மட்டும் இருக்கு தன்மையா இல்லை, நீங்க ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறதுனுடைய தன்மை என்ன செய்யணும், மண் இருக்கு தன்மையாயிடுச்சு, மண்ணில் உயிர் தன்மை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப பூமிக்கடியில் பெய்யக்கூடிய மழை தண்ணியை உள்ளே இழுக்கல, வெளியே தள்ளி விடுது. அப்ப இந்த தன்மை மாறணும் அப்படின்னா நிலத்துக்குள்ள நிலம் கேட்குறது எதை கேட்குது, என்ன கேட்குது, கழிவு மட்டும்தான் கேட்குது. நம்ம அந்த கழிவு கொடுக்கறதுல மற்ற எல்லாம் தேவையில்லையோ அது எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதை கொடுத்தனுடைய விளைவு தான் இது. அப்ப நம்ம கையில இருந்த முதல்ல கால்நடையை வெளியே கொண்டு போயிட்டாங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் கையில பறிச்சுட்டாங்க. நம்ம கையில இருந்த விதைகள் எல்லாமே பறிச்சுக்கிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய விதைகளை நம்ம கையில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 5 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 5வது பரிணாம வளர்ச்சியில வந்து நின்று இருக்கும். அதுதான் மிக மோசமான சூழல்ல வந்து நிலைத்து நிற்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரம்பரிய தாய் வித்து ரகங்கள் நம்ம கையில இருந்தது, அந்த ரகங்கள் அந்த விதைகள்ல இருந்து ரகங்கள் கொண்டு வராங்க. முதல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா ரகங்கள் பயன்பாடு வந்து இருக்கு. அந்த ரகங்கள் பயன்பாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகங்கள், அந்த ஒட்டு ரகங்களோட அடுத்த கட்ட பரிணாமம் பார்த்தீங்க அப்படின்னா வீரிய ஒட்டு ரகங்கள். அந்த வீரிய ஒட்டு ரகத்தோட அடுத்த பரிணாமம் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகள். இப்போ 5வது பரிணாம வளர்ச்சியில நிற்கிறோம். அப்ப அந்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கடைசி 2 இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மிக மோசமான சூழலை வந்து ஏற்படுத்தும். ஆனா அதுதான் இன்னைக்கு அரசு வேகமான ஒரு சூழலை கொண்டு வர்றதுக்கான முயற்சி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இதையெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்னா நம்முடைய முதல்ல இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய பாரம்பரியமான தாய் வித்து ரகங்கள், அதை பாதுகாத்து பரவலாக்கக்கூடிய வேலைகள் வந்து செய்யணும். இன்னைக்கு இது வறட்சியான பகுதி தானே ராமநாதபுரம். ஆனா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பாரம்பரியமான ரகங்கள் நிறையவே இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை விட அதிகமான பாரம்பரிய ரகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாவட்டம் எதுனா ராமநாதபுரம் தான். அது நெல்லா இருந்தாலும் சரி, மிளகாயா இருந்தாலும் சரி, மல்லியாக இருந்தாலும் சரி, தானியமாக இருந்தாலும் இங்கே தான் அதிகமான உற்பத்தி. ஆனால் நாளடைவில் அது குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 வகையான நெல். இன்னைக்கு ராம்நாட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அம்மா என்ன நெல் ரகங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்திரக்காரு, மாப்பிள சம்பளம் இல்லை, சித்திரக்காரு, மட்டன்னு அவங்க இங்க பெருமணி. இப்ப ஐயா சொல்லுங்க, என்னென்ன ரகங்கள் பயன்படுத்துறாங்க? இருக்கு. நான் 2012 இருந்து 2016 வரலும் இந்த மாவட்டத்தில் வந்து முன்னாள் மாவட்ட ஆட்சியர் நந்தகுமாரோட இணைந்து பயணம் செஞ்சோம். என்ன பெரும்பான்மையாக எனக்கு தெரியும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் ஒரு 1000 விவசாயிகளுக்கு வந்து 1000 உரக்கிணறு வந்து அமைச்சு கொடுத்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மரங்கள் வந்து மாவட்டம் முழுவதும் நடவு செஞ்சோம்.
நிறைய விவசாயிகளுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே வந்து குழி வெட்டி கண்டு வச்சு 6 மாதம் தண்ணி ஊற்றக்கூடிய வேலைகளும் செஞ்சு கொடுத்தோம். பண்ணைக்குட்டை நீர் சேமிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பண்ணைக்குட்டை வெட்டி அமைச்சோம். ஸோ அந்த தருணத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நேரத்தில் மாவட்டம் முழுவதும் சர்வே இடத்துல அந்த நேரத்தில் மட்டுமே 47,500 ஏக்கரில் வந்து இங்கே பாரம்பரிய நெல் உற்பத்தி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35,500 ஏக்கரில் மிளகாய் உற்பத்தி இருந்தது, குண்டு மிளகாய். கொத்தமல்லி வந்து 2,550 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு இது இருக்கு. சிறுதானியங்கள் அது மாதிரி. அப்போ அங்கே நாங்கள் உற்பத்திக்கான வெவ்வேறு வேலைகள் வந்து செஞ்சோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த பாரம்பரிய ரகங்கள் இருக்குது, இன்னைக்கும் இருக்கு, ஆனால் குறைவான பரப்பாக இருக்கு. சித்திரக்காரு, சண்டிக்காரு, குருவ களஞ்சம், கருத்தக்காரு, அரியான், வெள்ள அரியான், வரப்பு கொடைஞ்சான், குழியடிச்சான், பூங்கார், இந்த ரகங்கள் வந்து இங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து சில பகுதியில் உற்பத்தி பண்ணிட்டு கமுதி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குருவ களஞ்சியம் வந்து கருத்தக்காரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்டபம் இந்த பகுதியில் போனீங்கன்னா இன்றைக்கி அவங்க சித்திரக்காரு, சண்டிகார் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இருக்குது, குறைந்தபட்சம் இருக்குது, அளவு குறைஞ்சிடுச்சு. இந்த ஜோதி மட்டைன்னு ஒரு ரகம் வந்து நிறைய இடங்களில் வந்து காணாமல் போயிட்டே இருக்குது. அப்போ ஜோதி மட்டைக்கும் நம்முடைய சித்திரக்காருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நமக்கான குணாதிசயம் இல்லாமல் போயிடுச்சு ஜோதி மட்டையில். ஆனால் நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம மகசூலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அப்போ நம்முடைய பாரம்பரிய ரகங்களை வந்து பாதுகாக்கப்படணும். இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறையில் என்ன செய்கிறாங்க, அதிகமான மகசூல் கொடுப்பாங்க, ஆனால் அதில் அதிகமான நோய்கள் தாக்கும். அதுக்கான இதில் இந்த மிளகாய் இருக்கக்கூடிய அந்த வீரியத்தன்மையை வந்து ஆற்றலில் வந்து அந்த மிளகாய்க்கு இருக்காது. நம்ம உணவில் சேர்த்திங்கனாலும் சரி, மண்ணுக்கு இது பண்ணிங்கனாலும் சரி. அப்போ நம்முடைய பாரம்பரியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியது. அப்போ இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில இருந்து கார்பரேட் நிறுவனங்கள் விதைகள் வந்து பிடுங்கிட்டாங்க. ஸோ மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உழைப்பை வந்து சுரண்டப்பட்டிருக்கு, அதுதான் டிராக்டர் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த இங்கே உழைப்பு இல்லாதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சோம்பேறி ஆகிட்டோம். உழைப்பு இல்லாதனால நமக்கு பல்வேறு புரியாத நோய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம மீளுவதற்கான ஒரு சூழல் தான் இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்து திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடியவங்க தானே, எதெல்லாம் சொல்லுங்க? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இப்போ நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சூழல் இருக்கு, இப்போ வரிசையாக பார்த்துட்டே வரும். மிக மோசமான நெருக்கடிகளை வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கு. மண் இறுக்கு தன்மையாயிருச்சு, கலர் நிலமாக இருக்கு, ஓர் நிலமாக இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல மண்ணில் வளம் இல்லாமல் உயிர்த்தன்மை இல்லாத ஒரு நிலமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நிலத்தில் விளையக்கூடிய செடி வந்து போட்டோம் அப்படின்னா சாதாரண வேகமாக வளர்ந்து நிற்கணும், ஆனால் வளரலை, குன்றி போயிடுது. இப்போ காடுகள் இருக்குல்ல தானே, காடுகளில் வந்து எந்த ஒரு செடிக்கும் எந்த ஒரு ஊட்டமும் கொடுக்கறதில்ல. தனக்கான விதையை வந்து அதுவாக விழுது, முளைச்சி எழும்புது, வேகமாக வளர்ந்து நிற்குது. ஒரு களைச்செடி 8 அடி உயரம் வருது, அங்கே யூரியா போட்டாங்களா, பொட்டாஷ் போட்டாங்களா, காம்ப்ளெக்ஸ் போட்டாங்களா, ஏதாவது பூச்சிக்கொல்லி தெளிச்சாங்களா, எதுவுமே இல்லை. ஆனால் வீரியத்தன்மையாக ஆரோக்கியமாக நிற்குது, சரஞ்சரமாக காய்க்குது, சரஞ்சரமாக பூக்குது, எதுவுமே செய்யலை தானே. காட்டில் இருக்க ஒரு நாவல் மரமோ, ஒரு புளிய மரமோ, ஒரு புங்கன் மரமோ, எந்த ஒரு புன்னை மரம், எந்த மரம் எடுத்தாலும் காய்ச்சி தொங்குது தானே. அப்புறம் ஏன் நம்ம நிலத்துல மட்டும் அது காய்க்கல அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம இயற்கையை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. இயற்கையோட ஒருங்கிணைந்து விட்டுட்டோம் அப்படின்னாவே இயற்கை தன்னைத்தானே தகவமைச்சு கொண்டு நமக்கு என்ன செய்யும், நமக்கு தேவைகளை நிறைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த சூழலை வந்து கொண்டு வரணும். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை குடித்தோம் அப்படின்னா உயிரை என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு பாதுகாக்கப்படலை, நோய்கள் உருவாக்குது. ஏன் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தை நீரை வந்து குடித்தாங்க, ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த நீராக இருந்தது. அதுக்கடுத்து கிணறுல எடுத்து குடித்தோம், அதுவும் குறைந்தபட்ச அளவாக இருந்தது. அந்த கிணறு என்ன ஆயிடுச்சு, கீழே 60 அடி 70 அடிக்கு போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நல்ல சத்துக்கள் நிறைந்த மினரல்ஸ் இருக்கக்கூடிய நீருன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மண்ணில் 10 to 15 அடி மட்டும் கிடைக்கக்கூடிய நீர் மட்டும்தான் எல்லா சத்துக்கள் நிறைந்த நீர். அதுக்கு கீழே போயிட்டாவே சத்துக்கள் இல்லாத, மினரல்ஸ் இல்லாத தண்ணி தான். அப்ப நீங்க 500 அடியும் 1000 அடியும் போர் இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியில எந்த வகையான மினரல்ஸும் இருக்காது, எந்த விதமான சத்துக்களும் இருக்காது, சப்பு.
ஒண்ணுமே இல்லாத உயிர்த்தன்மையற்ற நீரை வந்து வெளியே கொண்டு வந்து நிலத்தை வந்து பாசுறோம். அப்ப அந்த நிலம் என்ன செய்யுது? வளம் இல்லாம தான் ஆகும். நம்ம குடிச்சாலும் அதே சூழல் தான். இப்ப இதை வளமுள்ள நீரா குடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நிலத்தடி நீரை உயர்வதற்கான வேலைகளை வந்து செய்யணும். நம்ம நிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க? சம உயர வரப்புன்னு அமைப்பாங்க. நம்ம இன்னைக்கு அமைக்கிறோமா? இல்ல. அந்த வரப்பை தான் கொத்தி கொத்தி காலி பண்றோம். அப்ப குறைந்தபட்ச நிலத்துல அந்த நிலத்துல பெய்யக்கூடிய மழை தண்ணி வந்து பூமி கிட்ட இறக்கணும் அப்படின்னா சம உயர வரப்பு வந்து அமைக்கணும். இப்ப நாங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பகுதியில் இங்க பார்த்துருப்பீங்க, அகலி விட்டிருப்பாங்க. அது நிறைய இடங்கள் நம்ம அதை வடிவமைக்கப்படும் போது சொல்றோம், நிலத்தை 4 பக்கமும் 4 அடி அகலம் 4 அடி ஆழத்துல அந்த குழியை வெட்டி அந்த மண்ணை நிலத்துக்கு பின்பக்கமா போட்டு சுத்தி அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நிலத்துல விழக்கூடிய தண்ணி வெளியில போகாது. அந்த நிலத்தடியில என்ன செய்யணும்? உள்வாங்கிட்டு சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படும். அப்போ ஒவ்வொரு நிலத்தையும் அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நிலத்தடி நீர் என்ன செய்யும்? உயரும். அந்த நிலத்தடி நீர் உயர்ந்தா மட்டும்தான் சத்தான எல்லா சத்தான கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் உள்ள தண்ணி நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப அந்த தண்ணியை பாய்ச்சப்படும் போது பார்த்தீங்கன்னா செடி வந்து வேகமா எந்த விதமான நீங்க ஊட்டம் கொடுக்காம போனாலும் சரி வேகமா வளர்ந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடல்ல கிட்டத்தட்ட ஒரு 60% நோய் எதிர்ப்பாற்றல் வந்து ஏற்படுத்தும். நோயே நமக்கு வராது. அப்ப குடிக்கக்கூடிய தண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60% நோய்க்கான தன்மையா இருக்கு. நம்ம அந்த 60% நோயை வராம இருக்கணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான தண்ணீரை வந்து குடிக்கணும் அப்படின்னா மழை தண்ணி மட்டும்தான். அப்ப மேல குளத்துல இருக்கக்கூடிய நீர் தான். ஆனா இன்னைக்கு குளத்துல இருக்கக்கூடிய நீர் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன நீரா இருக்கு. ஏன்னா நம்ம போடக்கூடிய எல்லா உப்புக்களும் இங்க வந்து சேருது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மனித கழிவுகள் இருக்குல்ல, இன்னைக்கு தான் நம்ம வீடுகளில் கழிவறை கட்டுறோம். எல்லாம் கட்டுறோம் தானே? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கழிவறைகள் இருந்ததா? எல்லாரும் வீதிகள் தான் போனோம். ஆனா இன்னைக்கு அந்த மலம் மிக மோசமான கெட்ட துர்நாற்றம் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க மலம் போன அடுத்து ஒரு 30 நிமிடத்துல அந்த மலம் அங்க இருக்காது. ஆனா இன்னைக்கு 2 நாள் இல்ல 20 நாளைக்கும் காஞ்சி போய் வத்தலா இருக்குது. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மலம் போன ஒரு 25-30 நிமிஷத்துக்குள்ள அந்த மலமா இருந்தாலும் சரி மாட்டு சாணமா இருந்தாலும் சரி அங்க இருக்கவே இருக்காது. ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டு பேர் என்ன தெரியுங்களா? இந்த சாணி உருண்டை வண்டுன்னு பேரு. அது என்ன செய்யும்? அப்படியே உருட்டி 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 எதுவுமே நிலத்தில் போட்டே இருக்கும். ஆனா அந்த வண்டுகள் இல்லாம போயிடுச்சு, இறந்து போச்சு. அதுதான் பல்லுயிர் சூழல். இந்த சைக்கிள் எல்லாமே இறந்து போன ஒரு சூழல் இருக்கு. இப்ப அந்த வண்டுகள் இல்லை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா வீதிகளை போட்ட அந்த கழிவுகள் என்ன செய்யணும்? இப்படி உருட்டி 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 போய் நிலத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப அந்த வண்டுகள் வந்து இல்லாம போயிட்டே இருக்கு. அப்ப இந்த இயற்கை சூழல்ல அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி நிலம் இல்லாம போனதுக்கு பூச்சிக்கொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா தவளை இருக்குதானே? அதனோட முதல் வடிவம் என்னது? அரட்டாலை, தலைப்பரட்டை, இப்படி வெவ்வேறு வடிவங்கள் இருக்கு. அப்ப இந்த பயிர்ல தெளிக்கக்கூடிய முதல்ல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா டிடிடின்னு கொண்டு வந்தாங்க. இந்த ரசாயன உயிர்கொல்லி நஞ்சு எதில் வந்தது அப்படின்னா உங்க பயிர்களுக்காக கொண்டு வரல. முதல்ல கொண்டு வரப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த கொசுவை ஒழிப்பதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஆனா அதுக்கான எதிர் உயிர் பாத்தீங்கன்னா தலைப்பரட்டை. ஆனா இன்னைக்கு தலைப்பரட்டை இருக்கா? இல்ல. ஏன்னா அதில் முதல் வடிவம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே அப்படி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 500க்கு மேல இருக்கும், அப்படி சதைச்சிட்டு இருக்கும். அந்த அந்த கொசுவோட முட்டையை சாப்பிடக்கூடிய தன்மை வந்து அதுக்கு மட்டும்தான் இருக்கு. அது இல்லாம போயிடுச்சு. அப்ப எதிர் உயிர் இல்லாதனால எதிரி என்ன பண்றாரு? மிக வேகமான வளர்ச்சி அடைஞ்சிட்டார். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா உயிர்கொல்லி நஞ்சியும் அதையும் தாண்டி என்ன செய்யுது? வீரியம் அடைஞ்சு பல வடிவங்கள்ல வந்து வடிவமைச்ச மாதிரி வெவ்வேறு வடிவத்து பேர்ல வந்து சொல்றோம் கொசுவை. அதுதான் நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்காக கொண்டு வரப்பட்ட உயிர்கொல்லி நஞ்சு இன்னைக்கு எல்லா பகுதியிலையும் மனிதர்களையும் கால்நடைகளையும் மற்ற உயிரினங்களை கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அப்ப அதுதான் நிறைய பயிர்கள் வந்து தெளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த நஞ்சுகள் பார்த்தீங்கன்னா 3 வடிவங்கள் இருக்கு. முதல்ல போன உடனே உங்க பயிர்ல தெளிச்ச உடனே அந்த நஞ்சியால எல்லா உயிரும் இறந்து போயிடும். அந்த விஷம் விற்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கேயோ இல்லை ஆராய்ச்சியாளர்களுக்கோ
இந்த பூச்சிக்கு இந்த நோய்க்கு இந்த விஷம்தான் அப்படின்றது அவருக்கே தெரியாது. அவர் ஏதோ ஒரு விஷயம் தெளிச்சிங்கனாலும் எல்லாமே இறந்து போயிடும். முதல்ல என்ன செய்யணும், குறைவான நஞ்சு உள்ளதை கொடுக்குறாரு, தெளிக்கிறோம். அப்போ என்ன செய்யுது, அந்த நஞ்சு தெளிச்ச உடனே வேறு ஒரு வடிவத்துல, இப்ப பூச்சிக்கு தெளிச்சிருப்போம், நோய் வடிவத்துல வருது. அப்ப பிறகு அந்த ஒரு செடி எடுத்து போய் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப கொஞ்சம் கூடுதல் நஞ்சு உள்ளதா கொடுக்குறாரு. திரும்பவும் தெளிக்கிறோம், திரும்பவும் இன்னொரு கூடுதல் நஞ்சு இருக்கிறது கொடுக்குறாரு. இந்த ஒரு மூலிகை வடிவத்தில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் இந்த விஷம் இந்த நோயை தான் குணமாக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா இயற்கையிலே ஒரு 3 விதமான உயிரினங்கள் இருக்கு. நன்மை செய்யும் பூச்சி இருக்கு, தீமை செய்யும் பூச்சி இருக்கு, நடுநிலையான பூச்சிகள் இருக்கு. அப்ப இந்த அசைவ பூச்சி சைவ பூச்சி. இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் தானே. அப்ப அதே மாதிரி தான் அந்த பூச்சிகளுக்கு இன்னொரு இறை பூச்சி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டே இருக்கு. அங்க பல்லுயிர் சூழல் நடந்துகிட்டே இருக்கு, அந்த உணவு சங்கிலி. நீங்க விஷ தெளிச்ச உடனே நன்மை செய்ய பூச்சி இறந்து போச்சு, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் இறந்து போச்சு, நடுநிலையா இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளும் இறந்து போச்சு. அது சாகிறது மட்டும் இல்ல, நீங்க பயிர் மேல தெளியக்கூடிய எல்லாமே இணைஞ்சுக்கிட்டு அதில் விளையக்கூடிய பொருட்கள் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன செய்த பல்வேறு வகையில பல்வேறு விதமான நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து மாறுவதற்கான ஒரு சூழல் தான் இயற்கை வழி வேளாண்மை. அப்ப இந்த நீர் அப்படின்னு பார்க்கணும். முதல் நில பார்த்தோம், ரெண்டாவது நீர் பார்த்தோம், மூணாவது பஞ்சபூதங்கள்ல காற்று. காற்று என்ன செய்யணும், சுவாசித்தோம் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த காற்றை சுவாசித்தோம் அப்படின்னா புதிய புதிய நோய்கள்ல வேற விதமான உடல் உவாத தன்மை ஏற்படுத்துது. அப்ப இதுல இருந்து மீள்வதற்கு சூழல் அப்படின்னா நிறைய மரங்கள் நடவு செய்யணும். சூழலை மாசுபடுத்தாம இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கப்படணும். இயற்கை சார்ந்த நுட்பங்களை கையாள பாதுகாக்கப்படணும், பயன்படுத்த ஆரம்பிக்கணும், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப ஆகாயம் பார்த்தீங்கன்னா அதே நிலை தான். இப்ப மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவமழை பெய்தா, புயல் ஏற்பட்ட மட்டும்தான் பெய்யுது. நீங்க முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பருவமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப தொடங்கும், ஆடியா? ஆடி. நம்ம இப்ப வடிவமைச்சுக்கிட்டோம் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, இதெல்லாம் நம்மளா இப்ப வடிவமைச்சுக்கிட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா முன்னோர்களுடைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிழல் மாதம் மும்மாறி ஒண்ணு அவருடைய தலையோட நிழல் அளவிலே பார்ப்பாங்க. அப்ப ஆடி மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 என்ன செய்யும், முதல் 15 என்ன செய்யும், காத்து வீசும், மிகப்பெரிய காற்று வீசும் இருக்கும். அந்த நீர்த்தன்மை எல்லாம் உறிஞ்செடுக்கக்கூடிய சூழல். 15க்கு பிறகு என்ன செய்யும், லேசாக மழை தொடங்க ஆரம்பிக்கும். ஆடி, ஆவாணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை கடைசியில் என்ன செய்யும், பொங்கல் கோலத்தை அடைக்கிறதுக்கான ஒரு சூழல், சிறுமழையும் போகும். கிட்டத்தட்ட 5 to 6 மாதங்கள் தொடர்ச்சியான மழை பெய்யும். அவ்வளோ நீரையும் சேமிக்கக்கூடிய அந்த நிலம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த 6 மாதங்கள் பெய்யக்கூடிய மழையோ 5 மாதங்கள் பெய்யக்கூடிய அந்த மழையோட அளவு இன்னைக்கு 5 தினங்கள்ல கொட்டுது. அந்த 5 நாள்ல பெய்யக்கூடிய மழையால நம்மளால தாக்கு பிடிக்க முடியல, பெருவெள்ளமா பார்க்குறோம். அப்ப இந்த சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா மண் இறுகு போன ஒரு சூழல்ல அந்த மண்ணை மழையை சேமிக்க முடியாத இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கு. அப்ப மண்ணுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தும். மழை இருக்குல்ல, அப்ப மலையிலேருந்து வரக்கூடிய நீர் இருக்குல்ல, அங்கதான் ஆறோட ஆரம்ப கட்ட சூழல் தொடங்குது. ஏன் அப்படின்னா அந்த மலைப்பகுதியிலேயே காடுகள்ல பார்த்தீங்கன்னா அங்க நம்ம எதையும் செய்யாம இருக்கிறதால, ஒன்றும் செய்யப்படாம இருக்கிறதால பெய்யக்கூடிய மழை தண்ணியை நிலத்தண்ணீர் சேமிச்சு வைக்குது. மேலோட்டமான நீரோட்டம் இருக்கு. பெய்ஞ்ச உடனே அருவி போன்ற ஒரு சூழல்ல வருது. அதுதான் ஆறுகளா தொடங்கி அந்த ஆறுகள்ல பல பகுதியில் குளங்கள் ஏரிகள் சேமிச்சு வச்சக்கூடிய நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், அந்த நிலங்கள் அந்த ஏரிகளும் குளங்கள் எல்லாமே மூடு விழா பண்ணிட்டோம். பெரும்பான்மையான அளவுல மூடு விழா பண்ணியாச்சு.
சேமிக்கக்கூடிய தன்மை இல்லை. இப்போ பெய்யக்கூடிய மழை எல்லாமே என்ன செய்த, லேசான மழையும் கடல்ல போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. கடல் நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நிலத்தடி நீரும் கடல் நீர் மட்டமும் இணையத்துக்கான ஒரு சூழல்ல நெருக்கத்தில் போயிட்டே இருக்கு. இப்போ இதுலேருந்து மாறணும் அப்படின்னா நிலத்தடி நீரை என்ன செய்யணும், சேமிக்கணும். மரங்கள் நிறைய நடணும். ரசாயன பயன்பாட்டோட அளவு வந்து குறைக்கிறது மட்டும் இல்லை, தவிர்க்கப்படணும். சரி, இது இருக்கு. வெப்பமும் அதுதான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் எப்படி இருக்கு, வெயில்ல நடந்து போனோம்னா நெருப்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்களுக்கான ஒரு சூழல் இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம மாறுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ இதுதான் இயற்கை வழி வேளாண்மை போவதற்கான ஒரு சூழல். இப்போ நம்ம 2 தொழில்நுட்பம் பார்த்தோம். ஏன் வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து வளமிழந்த நிலத்தை வளமாக்குவதற்கான ஒரு நுட்பம் பார்த்தீங்கன்னா பலதானி விதைப்பு. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான எருவை பயன்படுத்தினுடைய பார்த்தீங்கன்னா செலவு கூடுதலாக இருக்கு. அதை எப்படி வந்து செலவு குறைவதற்கான நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டை மேற்றிய எருவா அந்த கொடுத்தோம் அப்படின்னா செலவுகள் வந்து குறைக்கலாம். நிலத்துல வளத்தை வந்து வேகமாக உருவாக்குறதுக்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு எளிய முறையில் பார்த்தீங்கன்னா நிலத்தை வளமாக்க முடியும். அமிர்த கரைசல், சாணம், கோமியம், வெல்லம், அது 3 வகையான கரைசலாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில். சாணம், கோமியம், வெல்லம். சாணம் ஊத்துற வெல்லம் கண்ணை மூடிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் புத்தகத்தை எழுதுன்னு இல்லை, நம்ம தலைக்குள்ள ஏற்றிக்கிட்டே. மாடு இருக்குன்னு வச்சிங்களேன், அன்னைக்கு பெஞ்ச 1 லிட்டர் கோமியம், அன்னைக்கு போட்ட 1 கிலோ சாணம், கைப்பிடி அளவு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா பழக்கூழ், பப்பாளியோ ஏதோ ஒன்று இனிப்பு சேர்க்கணும். அந்த இனிப்புல தான் அந்த நுண்ணுயிர்களும் பாக்டீரியா வந்து பல்கி பெருகுது. இந்த சாண கோமியம் வெல்லம் இதை கரைச்சிட்டிங்க அப்படின்னா 3 வேளை, காலை மாலை சாயங்காலம், மதியம், காலை மதியம் சாயங்காலம் 3 நேரத்துக்கு வந்து வலது பக்கம் 50 சுத்து, இடது பக்கம் 50 சுத்து நல்லா கலக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துல இந்த கரைசல் வந்து தயாராகிடும். இது எடுத்து ஓடுற தண்ணிலையும் விடலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா 1 லிட்டர் கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா யூரியாவை போட்டு எப்படி 24 மணி நேரத்தில் பயிர் வேகம் வளர்ச்சி அடையுது, அதே ஒரு சூழ்நிலையில் வந்து இது வளர்ச்சி அடையுது. இது காசு கொடுத்து வாங்கணும், இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்கிறோம். இது போடுறதுனால மண் இறுகு தன்மையாகும், நிலம் கெட்டு போயிடும், அதிகமான தண்ணியோட தேவை வரும், பூச்சிகளும் நோய்களும் தாக்கம் ஏற்படும், சூழல் மாசடையும். ஆனால் இதை தெளிச்சிங்க அப்படின்னா மண் பொலபொல தன்மை ஏற்படும், சூழல் மாசுபடுத்தாது, செலவு இல்லை, மண்ணை வளமாக்கிட்டே இருக்கும், நீரோட பயன்பாடு வந்து குறைவாக பயன்படுத்தலாம். இது செலவு குறைந்த ஒரு எளிய நுட்பம். அமிர்த கரைசல், சாணம், மூத்திரம், வெல்லம். 1 கிலோ சாணம், 1 லிட்டர் கோமியம், கைப்படியளவு வெல்லம், 10 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் யூரியா தயாராகிடுச்சு. இது ஒரு வடிவம் அமிர்த கரைசல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெல்லமும் சில நேரத்தில் ஒரு விவசாயி கிடைக்கல, அவர் வீட்டில் மாடு இருக்கு, அவர் என்ன செய்யலாம், தயிர் போட்டார் அப்படின்னா இது ஒரு இன்னொரு வடிவத்தில் அந்த அமிர்த கரைசல். இது 48 மணி நேரத்தில் 1 கிலோ சாணம், 1 லிட்டர் கோமியம், 200 மில்லி தயிர், 10 லிட்டர் தண்ணி கலந்துட்டீங்க அப்படின்னா 48 மணி நேரம், 2 நாளைக்கு இது மாதிரி 3 வேளை கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அமிர்த கரைசல் தயாராகிடுச்சு. இதை வடிகட்டி 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து அடிச்சிங்கன்னா வேகமான பயிர் வளர்ச்சி ஊக்கப்படுத்துது. இதே அமிர்த கரைசல் பார்த்தீங்க அப்படின்னா கலவை அமிர்த கரைசல். 1 கிலோ சாணம், 1 லிட்டர் கோமியம், 200 மில்லி தயிர், 1 கிலோ எருக்கை இலை, 1 கிலோ ஆமணக்கு இலை, 1 கிலோ இது வேலிப்பருத்தி இலை, 1 கிலோ காட்டாமணக்கு இலை, நெய்வேலி காட்டாமணுக்கு 1 கிலோ, பால் வருது இல்லை அந்த இலைகளா ஒரு கிலோ எடுத்துக்கிறோம், பிரண்டை 1 கிலோ, சோட்டு கத்தாழை 1 கிலோ, ஒரு 5 வகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் 1 கிலோ நல்லா பொடுசாக கட் பண்ணி நல்லா இடித்து அந்த சாண கோமியத்தில் இருக்கீங்களா அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு காற்று போகாமல் கட்டி எங்கே வச்சிடணும், குப்பைக்குழியில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நாளில் நல்லா அழுகி வெளியே திரவமாக மாறிடும். அதை எடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா வேகமாக பயிர் வளர்ச்சி அடையுது, எந்த விதமான நோயும் வர்றதில்லை, பூச்சியும் வர்றதில்லை. இது அடுத்த கட்டதான ஒரு சூழல். அப்போ சாணம், கோமியம், வெல்லம் ஒரு தொழில்நுட்பம் அமிர்த கரைசல். சாணம், கோமியம், தயிர் ஒரு நுட்பம் 2வது அமிர்த கரைசல். 3வது பார்த்தீங்கன்னா கலவை அமிர்த கரைசல். சாணம், கோமியம், எருக்கை இலை,
நெய்வேலி காட்டாமணக்கு, காட்டாமணக்கு, சோட்டுக்கத்தாழை, பெரண்டை, இது மட்டுமே கூட போதுமானது. இல்லை எங்க வீட்டில் எங்க ஊர்ல வந்து காட்டாமணை கிடைக்கல அப்படின்னா இந்த இது பால் வரக்கூடிய எருக்கை வேலி பறித்து போட்டுக்கலாம். இது அம்மன் பச்சரிச்சு பயன்படுத்திக்கலாம். எதெல்லாம் வருதோ. அப்புறம் வந்து துத்தி, இது அத்தி பயன்படுத்தலாம், ஆலம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எதெல்லாம் பால் வரக்கூடிய இலைகள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு கிலோ. அப்போ இதெல்லாம் பயன்படுத்திங்க அப்படின்னா அந்த பால் வரக்கூடிய இலைகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேறு வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அப்போ நோய்கள் வர்றது வந்து தடைப்படுது, பூச்சிகள் வர்றது வந்து கட்டுப்படுத்துது, பயிர் வேகமாக வளர்த்துது. அப்போ இப்படி வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு அமிர்த கரைசல் தொழில்நுட்பம். 3 வகையான அமிர்த கரைசல் தொழில்நுட்பம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவாமிர்தம். ஒவ்வொருத்துக்கும் வடிவங்கள் பண்றாங்க. இந்த அமிர்த கரைசலோட என்ன செய்யணும்னா பயிர் மாவும் செடியோட வேறு தோட்ட மண்ணு சேர்க்கிறாங்க. இன்னும் கூடுதலான அந்த நுண்ணுயிரும் பாக்டீரியாக்களும் வளர்ச்சி பெருகுது. இப்போ 1 கிலோ சாணம் எடுக்கிறீங்களா, 1 கிலோ கோமியம், 1 லிட்டரு, கைப்பிடியெல்லாம் வந்து மண், ஒன்றும் இல்லை, கைப்பிடியளவு மண், கைப்பிடியால் வந்து நாட்டு சர்க்கரை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு இருக்குல்ல பார்த்தீங்களா, பயறு வகையோ தானிய வகையிலோ, நீங்கள் பயறு வகையில் பார்த்தீங்கன்னா கருப்புல வந்து தோல் எடுக்காம அரைச்சி முளைக்கட்டி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நுண்ணுயிரோட பெருக்கம் வந்து அபரிதமாக வளர்ச்சி அடையுது. கருப்பு உளுந்து பயறு வகையை விட தானிய வகையை சேர்க்கறத விட கருப்பு உளுந்து இருக்குல்ல, முளைக்கட்டி அரைச்சிக்கணும், முளைக்க வச்சுக்கணும். அதை அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிரோட வளர்ச்சி அதிகப்படியமாக வளர்ச்சி அடையுது. 1 கிலோ எது கருப்பு உளுந்தா? இல்லை, 200 கிராம். அந்த இந்த இதுக்குன்னா 200 கிராம் போதும். 200 கிராம் கருப்பு உளுந்தை ஊற வச்சு முளைக்கட்டிங்க அப்படின்னா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அரைக்கிச்சிட்டு பிறகு அந்த மாவு இருக்குல்ல அதில் வடிச்சு கஞ்சி தண்ணி கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். 1 லிட்டர் வடிச்சு ஆரிய கஞ்சி தண்ணியில் கலந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வேகமாக வளர்ச்சி அடையுது, நுண்ணுயிரும் பாக்டீரியாவும். ஆமா, சேர்த்துக்கலாம். இதுதான் இது வந்து ஜீவாமிர்தம். அரைச்சிக்கணும். ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சிக்கலாம், கிரைண்டரில் போட்டாலும் தெரியும். என்ன அப்படின்னா ஆட்டுக்கல்ல போறதுல விட இன்னும் வேகமான வளர்ச்சி அடையுது கல்லில் ஆட்டப்படும் போது. இந்த கிரைண்டரில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதனோட வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்கும், சூடு அதிகமாகிடுது. இது வேகமான நுண்ணுயிரோட பெருக்கம் வளர்ச்சி அடையுது. இந்த நுண்ணுயிரோட பெருக்கம் வந்து வளர்ச்சி வந்து குறைவா சூழல் ஏற்படுது, இந்த சூடை வந்து குறையுது. இன்னொன்று அது மட்டும் இல்லைங்கம்மா, சூட்டுக்கு மட்டும் இல்லை, கல்லில் இணைக்கும் போது கல்லோட கண்ணு இணையும் போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வகையான சத்துக்கள் வரும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரைண்டர் போடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல போட்டு தோசை சாப்பிட்டோம். உடலுக்கு வந்து சுவை மட்டும் இல்லை, ஆரோக்கியம் கூடுதலாக கிடைக்கும், சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அந்த கல்லு கண்ணு இணையது இல்லை, நிறைய வகையான ஆற்றல் கிடைக்கும் நம்ம உடலுக்கு. அப்போ அந்த வேலையை வந்து அது செய்ய வைக்குது. ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்னா உரல்ல போட்டு இடிச்சு போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது அடுத்த தொழில்நுட்பம். இது மண்ணை வளமாக்குறதுக்கான ஒரு எளிய நுட்பம். ஓடுற தண்ணி வெள்ளம் அப்படின்னா செய்யணும் அப்படின்னா ஒரு 200 லிட்டர் பேரல், 20 கிலோ சாணம், 20 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் தயிர், இந்த தழைகள் எல்லாமே ஒரு 2 கிலோ எடுத்து நல்லா இடிச்சு அதுக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாள்ல ஓடுற தண்ணியில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. நோய்களே வராது, பூச்சிகளே வராது, மண்ணை வேகமா வளமாக்குது. மண் இறுகுத்தன்மை இருக்குல்ல, அது லேசா புலபுல தன்மையை வந்து கொடுக்குது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சவர் தண்ணி தான் நிறைய பயன்படுத்துவாங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி பாஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா மண் எல்லா இடத்துலையும் பொறுப்பொறுப்பா ஒரு மாதிரி இதுவா இருக்கும், இந்த உரம் மண் மாதிரியே ஒரு மாதிரி பொறுப்புன்னு இருக்கும். இப்போ அதுங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கலாம். இப்போ நீங்க வெல்லம் சர்க்கரை அப்படின்னா நம்ம எல்லாரு விவசாயிகள் வந்து ஆட்டுறது இல்லை, கையில் இருக்கிறது இல்லை. இப்போ தயிர் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கு, பயன்படுத்தலாம் தானே, அது இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைய வைக்குது. அதனால தான். ஸோ இது அடுத்த தொழில்நுட்பம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணை வளமாக்குது பார்த்தீங்கன்னா வாய்மடை நீர் கட்டுதல். இப்போ சொட்டு நீர் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த கரைசலை வந்து ட்ரிப்பில் அந்த வெஞ்சூரி வழியாக கொடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நீர் வயல்ல பாசுறாங்க அப்படின்னா வாய்மடை நீர் கட்டுதல் பேர். இப்போ நிலம் தண்ணி விடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல 2 குழியை வெட்டிக்கிறோம். ஒரு 4க்கு 4 3க்கு 3, 3 அடி நீளம் 3 அடி ஆழம், 2 குழியை வெட்டிக்கிறோம்.
தண்ணி ஓடுற இடத்த, அந்த தண்ணி வயல்லேருந்து வெளியே வர்ற இடத்த 2 இடத்துல வச்சுக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு கூட சாணியை போடுறோம். அப்புறம் இலதலையில் இருக்குல்ல, எருக்கு, நெய்வேலி கட்டமணுக்கு, ஆமணுக்கு, துத்தி, எதெல்லாம் பப்பாளி, பீனாரி சங்கு, வேம்பு, துளசி, எதெல்லாம் இருக்கோ எல்லாமே உடைச்சிட்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் போடுறோம். திரும்ப வந்து ஒரு கூட சாணம் போடுறோம், திரும்ப இலைய தலையை போடுறோம், திரும்ப கூட சாணம் போடுறோம். இப்படியே அடுக்கடுக்கா போட்டு அந்த குழி முழுவதும் 3/4 அளவு நிறைச்ச பிறகு தண்ணியை நிறைச்சி விட்டுறோம். முழுக்க நிறைச்சி விட்டீங்க அப்படின்னா அது அழுகிட்டே இருக்கும். 2வது குழியும் அதே மாதிரி நிறைச்சி விட்டுறோம். அப்போ 2 குழியும் நல்லா அழுகிட்டே இருக்கும். இந்த வாரம் இந்த குழிய வழியா தண்ணி பாய்ச்சிரும், 2வது வாரம் இந்த குழிய வழியா தண்ணி பாய்ச்சிரும், அங்கே திரும்ப நிறைச்சி விடணும். இப்படி அழுகு விட்டு தண்ணி நிலத்த வழியா தண்ணி வழியா கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நிலம் வந்து என்ன செய்யுது, வளம் இழந்த நிலம் வேகமா வளவளப்பு தன்மை ஆகுது. மண்ணில் நிறைய நுண்ணுயிர்களும் பாக்டீரியாக்கள் வந்து வளர்ச்சி அடையுது. என்னங்க, வயலுக்குள்ளே வயலுக்கு பக்கத்துலேயும் வெட்டிக்கலாம். ஏன்னா தண்ணி விடுற இடத்தானே இருந்தால் தான் நல்லது, நிலத்தோட எல்லா இடத்துக்கும் பரவலாக போகும். ஒவ்வொரு வயலுக்கு அதை பண்ணிட்டோம்னா அந்தந்த வயலுக்கான கழிவுகள் வந்து ஓடி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நிலத்துல சேர சேர என்ன செய்யணும், பயிரோட வளர்ச்சி வேகமாக வளர்ச்சி அடையுது, மண்ணில் நுண்ணுயிரோட பெருக்கு வளர்ச்சி அடையுது. உங்கள் எளிமைய முறையில் செலவு குறைந்த முறையில் பயிரோட வளர்ச்சி பூச்சியோ நோய்களோ தாக்காம வேகமாக வளர்ச்சி அடையுது. இது செய்யலாங்களா? இப்போ டீ பிரேக்கு போயிட்டு வந்து நம்ம அடுத்து தொடரும்.